நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கேள்விகளை கேட்கறது உண்டு. உதாரணத்துக்கு, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற, யாருக்கு யாருக்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கிற, யாருக்கு ஃபோன் பண்ற, இப்படிலாம் கேள்விகளை கேட்கறது உண்டு இல்லைங்களா? சரி, இன்னைக்கான வீடியோவில் இந்த கேள்விகளெல்லாம் எப்படி கேட்கலாம், அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா ஹூ ஆர் யூ டாக்கிங் டு அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹூ ஆர் யூ டாக்கிங் வித். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரிங்களா? ஹூ ஆர் யூ டாக்கிங் டு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற. ஹூ ஆர் யூ டாக்கிங் வித், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற. சரிங்களா? சரி, இப்போ இந்த கேள்வியை நம்மளை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? சொல்லி ஆகணும். எப்படி சொல்லலாம்? சொல்லியே ஆகணும்லாம் கிடையாது. மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் பதில் சொல்கிறது தானே உச்சிதம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? இப்போ இப்படி பதில் சொல்லணும். என் தாயாருடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படி பேசினா அவ்வளோதான். பாவம், இதை பைத்தியம் முடிச்சிக்கிச்சு போல, தூய தமிழில் பேச முடியாது. சரி, எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ ஆம் டாக்கிங் டு மை மதர். ஐ ஆம் டாக்கிங் டு மை மதர் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த டூ அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு வித்து, ஐ ஆம் டாக்கிங் வித் மை மதர் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். என் அம்மாவுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்களேன். நீங்கள் ஐ ஆம் டாக்கிங் டு மை மதர், ஐ ஆம் டாக்கிங் வித் மை மதர் அப்படின்னு பேசிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த பேச்சு தமிழ் அப்படின்ற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஐ ஆம் இதை தூக்கிட்டு டாக்கிங் டு மை மதர் அப்படின்னு பேசினாலே போதுமானது. இப்போ தமிழ்லேயே எடுத்துக்கோங்களேன். எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் சில நேரங்களில் பேசுவோம் இல்லையா? நீங்கள் ஐ ஆம் டாக்கிங் டு மை மதர் அப்படின்னு பேசிக்கலாம், தவறே கிடையாதுப்பா. ஆனால் டாக்கிங் டு மை மதர் அப்படின்னு அதிகமாக பேசுவாங்க. அதிகமாக பேசுவாங்கன்னா பேச்சு தமிழ் அப்படின்றது மாதிரி பேச்சு ஆங்கிலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதில் டாக்கிங் டு மை மதர். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? டாக்கிங் டு மை மதர், அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐ ஆமை சேர்த்தும் பேசலாம். ஐ எம் டாக்கிங் டு மை மதர். ஆனால் சேர்க்காமலும் பேசலாம். டாக்கிங் டு மை மதர் வெறுமனே. சரிங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ பேசிக்கோங்க. உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்படியும் பேசிக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? சரி, சில நேரங்களில் நம்ம இப்படி பேசுகிறது உண்டு. அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் கேட்குற? டாக்கிங் டு மை மாம். வை ஆர் யூ ஆஸ்கிங்? ஏன் கேட்குற? எது கேட்குற? அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், டாக்கிங் டு மை மாம். ஆச்சுங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோமா? யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஹூ ஆர் யூ மெசேஜிங் அப்படின்னு யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்விக்கு இப்படியும் நம்ம பதில் சொல்லலாம். யாருக்கும் இல்லை, மெசேஜை பார்த்துட்டு இருக்கேன். வந்த மெசேஜை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். யாருக்கும் இல்லையே, அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கேன். நோ ஒன் அப்படின்னா யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில், அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ரிப்ளை பண்ணுறோம். யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற? யாருக்கும் இல்லையே அப்படின்னு பேசுகிறோம். அதுக்கும் நோ ஒன் தான். சரிங்களா? ஜஸ்ட் செக்கிங் த மெசேஜஸ். செக்னா மெசேஜை செக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. அது நம்ம ஒரு செக்குன்னா ஒரு மனசில் நம்ம ஒரு அர்த்தம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த செக்கு கிடையாது. அதாவது மெசேஜை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வந்த மெசேஜஸை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது என்ன வந்த அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே, ரொம்ப ரோலிங் ஆகுது. ஐ எம் சாரி. அதாவது வந்த மெசேஜஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த வந்த அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மெசேஜை பார்த்துட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது மெசேஜ் வந்திருக்குன்னா தானே பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஆமாம். நோ ஒன், ஜஸ்ட் செக்கிங் த மெசேஜஸ். யாருக்கும் இல்லையா, மெசேஜ் சும்மா வந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆச்சுங்களா? சரி, நீங்கள் வெறுமனே இப்படி கூட பதில் சொல்லிக்கலாம். நோ ஒன், யாருக்கும் இல்லையே. யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற? யாருக்கும் இல்லையே. நோ ஒன், நோபடி அப்படின்னு கூட பேசிக்கலாம். நோ ஒன் அப்படின்னாலும் நோபடி அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். யாரும் இல்லை, யாருக்கும் இல்லை. யாருக்கும் இல்லை அப்படின்னா, அதாவது நோ ஒன் நோபடி அப்படின்னா யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம பதில் சொல்றோம், கேள்விக்கு பதில் சொல்றோம், அதனால யாருக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? மற்றபடி நோ ஒன் நோபடி அப்படின்னா யாரும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். குழப்பிக்க வேண்டாம்.
சரி, யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற? 11 மணி ஆகுது, ஆன்லைனில் இருக்கிற, யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும். ஹூ ஆர் யூ சேட்டிங் வித் அப்படின்னா யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க பதில்? இப்போ இந்த கேள்வியை கேட்ட பிறகு அவங்க கிட்ட தானே சேட் பண்ண முடியும். இப்படி பேசுங்க, ஜஸ்ட் வித் யூ, உன் கூட தான். யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற? உன் கூட தான். ஜஸ்ட் வித் யூ, உன் கூட தான். வித் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு கூட. வாய், ஏன், எது கேட்குற அந்த மாதிரி கேட்குறோம். வித் மை ஃப்ரெண்ட், வை ஆர் யூ ஆஸ்கிங், இப்படி கூட கேளுங்க. என் ஃப்ரெண்டு கூட தான், ஏன் கேட்குற? இல்லை, இவ்வளவும் வேணாங்க, கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிறேன். என்னது? மை ஃப்ரெண்டு. ஹூ ஆர் யூ சேட்டிங் வித், யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிற? மை ஃப்ரெண்டு, மை மாமு, மை டேடு, மை ஓல்டு ஃப்ரெண்டு ரமேஷ். இந்த மாதிரி சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ போயிட்டே இருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, சரிங்களா? இங்கிலீஷ் கற்றுக்கிற நாம தான் இப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறோம். நீங்கள் ஆனால் போய் பாருங்களேன். எங்கே போய் பார்க்குறது? ஏதோ ஒரு காலேஜில் போய் பாருங்களேன். ஐயோ, இங்கிலீஷ் பேசுவாங்க பாருங்க. என்னடா இது, நாம் ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்தால் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டதே வேஸ்ட்டு போல. என்னம்மா இப்படி பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறது நமக்கும் புரியுது, நம்மளாலையும் பேச முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், அங்கெல்லாம் வந்து தப்பு ரைட்டுலாம் பார்க்க மாட்டாங்க, நினச்சதை பேசுவாங்க. நீங்களும் நினச்சதை பேசணும். அதனால் நாம தான் இங்கே வந்து இதுக்கு வந்து இப்படி, இதுக்கு வந்து இப்படி, அப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப யோசிக்காதுங்க, சரிங்களா? சரி, யாருக்கு கால் பண்ணுற, யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா ஹூ ஆர் யூ காலிங் அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லைனா ஹூ ஆர் யூ ஃபோனிங் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். ஆனால் ஹூ ஆர் யூ ஃபோனிங் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. எப்படி ஹூ ஆர் யூ ஃபோனிங் அப்படின்னு அதிகமாக யாருமே பேச மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து ஹூ ஆர் யூ ஃபோனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா இங்கிலீஷை தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்ட்டுருவாங்க. வேணாம், நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படியும் பேசலாம். ஆனால் நாம் எப்படி பேசணும்? ஹூ ஆர் யூ காலிங், யாருக்கு கால் பண்ணுற, யாருக்கு ஃபோன் பண்ணுற, வச்சுங்களா? சரி, இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்படி பேசலாம், எப்படி பதில் சொல்லலாம்? ஐ எம் காலிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஐ ஆம் இதை தூக்கிட்டு காலிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். யாருக்கு கால் பண்ணுற? காலிங் மை ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன். இல்லை காலிங்கையை கூட நீங்கள் தூக்கிக்கலாம், மை ஃப்ரெண்டு அப்படி கூட நீங்கள் பேசிக்கலாம். யாருக்கு கால் பண்ணுற? மை ஃப்ரெண்டு, வச்சுங்களா? சரி, ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். வை, என் ஃப்ரெண்டுக்கு தான். ஏன் இப்படி கேள்வியாக கேட்டு தாளிக்கிற? முடியல என்னால். ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். வை, என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறேன். வை, ஏன் கேட்குற? அந்த மாதிரி பேசுகிறோம், சரிங்களா? சரி, சில நேரங்களில் நம்ம இப்படி கூட பேச வேண்டிய நேரம் வரும். நான் யாருக்கும் கால்லாம் பண்ணலையே, ஏன்னா ஃபோனை எடுத்தாலே கால் தானா. நான் யாருக்கும் கால்லாம் பண்ணலை. ஐ எம் நாட் காலிங் எனி ஒன். ஐ எம் நாட் காலிங் எனி ஒன். நான் யாருக்கும் கால் பண்ணலை. யாருக்கு கால் பண்ணுற? ஜஸ்ட் காலிங் டு சே ஹாய் டு பிரியா. ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் இன் ஏஜஸ். அவகிட்ட பேசியே ரொம்ப நாளாகுது. சும்மா பிரியாவுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு கால் பண்ணுறேன் அவளுக்கு. ஜஸ்ட் காலிங் அப்படின்னா சும்மா கால் பண்ணுறேன். டு சே ஹாய், ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு. டு பிரியா, பிரியாவுக்கு. அதாவது நம்ம என்னைக்காவது யாருக்காவது ஃபோன் பண்ணி ஹாய் அப்படின்னு பேசிட்டு உடனே வச்சுருவோமா? இல்லை தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்போம். அப்போது இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஹை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நல்லா விசாரிக்கிறது. சே ஹாய் அப்படின்னா ஜஸ்ட் காலிங் டு சே ஹாய் அப்படின்னா சும்மா ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசுறதுக்கு பிரியாவுக்கு கால் பண்ணுறேன். ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் இன் ஏஜஸ். அவகிட்ட ரொம்ப நாளாக பேசவே இல்லை. இன் ஏஜஸ் அப்படின்னா ரொம்ப நாளா. ஜஸ்ட் காலிங் டு சே ஹாய் டு பிரியா. ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் இன் ஏஜஸ். சும்மா பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறேன்னு கேட்கத்தான் கால் பண்ணுறேன். அவகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. அவகிட்ட ரொம்ப நாளாக பேசவே இல்லை. இந்த வாக்கியத்தை முறையாக அமைக்கணும் அப்படின்னா ஐ ஆம் ஜஸ்ட் காலிங் டு சே ஹாய் டு பிரியா. ஐ ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் இன் ஏஜஸ் அப்படின்னு தான் பேசணும். நம்ம தமிழில் நான் 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 அப்படின்ற வார்த்தை அதிகமாக பேச மாட்டோம். அதுபோல தான் இங்கிலீஷ்லேயும் சும்மா ஐ ஆம், ஐ ஹேவன்ட்டு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது. ஐயை தூக்கிட்டு பேசுங்க, சரிங்களா? தமிழில் பாருங்கள், சும்மா பிரியாவுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிறேன்னு நல்லா விசாரிக்கத்தான் கால் பண்ணுறேன்.
அவகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு தான் பேசுகிறமே தவிர நான் பிரியாவுக்கு கால் பண்ணுறேன் ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு, நான் அவகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நான் பேசுகிறோம். புரியுதுங்களா? ஹேவ் நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹேவன்ட். இது பேசும்பொழுது ஹேவன் அப்படின்னு பேசிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு ஹேவன்ட் ஸ்போக்கன் அப்படின்லாம் பேச தேவை கிடையாது. சரிங்களா? சரி, யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா, ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை பிரதர். என் பிரதருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு பேசி யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்களேன். நான் திரும்பவும் சொல்றேங்க, ஐ எம் சேர்த்து தான் பேசணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட், வெயிட்டிங் ஃபார் மை பிரதர், வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? சரி, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பேசிக்கோங்க. இப்படியும் பேசிக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பிரதர் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். ஐ எம் சேர்த்தும் பேசலாம், சேர்க்காமலும் பேசலாம். வெயிட்டிங் ஃபார் ரமேஷ், ரமேஷுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ரமேஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரும் இல்லை, சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நோ ஒன், ஜஸ்ட் வெயிட்டிங். ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன். யாரை பார்த்துட்டு இருக்கிற? யாரை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? ஹூ ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னா யாரை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யாரும் இல்லை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அதை கூட பார்க்கக்கூடாதா? யாரும் இல்லை, யாரையும் பார்க்கல. நோ ஒன் அப்படின்னா யாரும் இல்லை. நோபடி அப்படின்னாலும் நோபடி அப்படின்னு கூட பேசிக்கலாம். நோ ஒன் அப்படின்னாலும் நோபடி அப்படின்னாலும் யாரும் இல்லை. ஹூ ஆர் யூ லுக்கிங் அட்? நோபடி, யாரையும் பார்க்கல, யாரும் இல்லை. ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட், சும்மா சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.